பிஸியா பண்ணிட்டு இருக்காங்க. வாங்க போய் பார்க்கலாம். என்னம்மா பண்றீங்க? வாங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? எல்லாருக்கும் வணக்கம். சாப்பிட்டீங்களா? பாருங்க நான் இன்னைக்கு அம்மாவோட காலையில இத மாதிரி ஃப்ரூட்ஸ் தான் நான் எடுத்துக்கிறது. இது காலையில என்னது டிராகனா? என்ன டிராகனா இகானா? டிராகன் ஃப்ரூட். டிராகன் ஃப்ரூட்டு. அப்புறம் வந்து நான் காலையில கொஞ்சம் இந்த மாதிரி தான் இந்த இது கொய்யாக்கா, அப்புறம் இந்த கிழங்கு ஒரு 4 கிழங்கு, அத மாதிரி எல்லாம் கலந்த மாதிரி மிக்சிங் எல்லாம் இது. அது அடியில வந்து இது அது என்ன கிழங்கு? ஆழ்வள்ளி கிழங்கு. ஆழ்வள்ளி கிழங்கு. அதுல ஒரு 4 ஆப்பிள் கிடக்கு. அப்புறம் இப்போ இது என்ன பைனாப்பிள். எனக்கு அவ்வளவா இங்கிலீஷ் தெரியாது, அதனால என் இங்கிலீஷை கேட்டு நீங்க வந்து ரொம்ப திணறி போயிடாதீங்க. ஏன்னா எனக்கு இங்கிலீஷ் அவ்வளோ வராது. நான் படித்தது 7th தான். அப்பெல்லாம் வந்து ஏஜ் அட்டன் ஆயிட்டுனா வீட்டில் உட்கார வச்சிருவாங்க. பாதி படிப்புலேயே நிறுத்திட்டாங்க. 50 வருஷம் 55 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம், அதுவும் கிராமத்துல சொல்ல கேட்கவே வேணாம். தலைக்கீழ நின்று கத்தி கதறுனா கூட ஸ்கூலுக்கு அனுப்ப மாட்டாங்க. அத மாதிரி அந்த ஊர் அம்மையப்பன் திருவாரூர். நீங்க சென்னைனா சென்னை வந்து என்ன கட்டி கொடுத்த ஊர் தான் சென்னையே. நான் வந்து கிராமம் தான். அம்மையப்பன் திருவாரூர் கலைஞர் ஊர்னு சொல்லுவாங்க இல்லையா, திருக்கவலையூர்ல அந்த இது. அத மாதிரி இது காலையில எனக்கு அந்த இட்லி தோசை எல்லாம் அவ்வளவா எனக்கு விருப்பம் இல்லை. அதுக்கு மிஞ்சி போனா இந்த இது என்ன அரிசிமா அது, அந்த அந்த என்ன அரிசி சின்ன கில்லட்டா அந்த பில்லட்டு ரைஸ். அதுல கொஞ்சம் சிறுபருப்பு அப்படி வறுத்து போட்டு அந்த குக்கர்லயா கொஞ்சம் இந்த அரிசியை கழுவி போட்டு சிறுதானியம் அது நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. தமிழ்ல எங்க அம்மாக்கு நல்லா கிளீனா பேசுவாங்க. இங்கிலீஷ்னாதான் அந்த கில்லட் எல்லாம் நமக்கு வராது. புல்லட்டு அதெல்லாம் அது அது 2-3 வகை இருக்கு அதுலயே. குதிரவாளி, சாமை. இந்த மாதிரி உணவுகள் சாப்பிட்டு அதெல்லாம் சாப்பிட்டா எனக்கு அதுதான் திருப்தியா இருக்கும். ஏன்னா அது கொஞ்சம் சாப்பிட்டா விட ஃபுல்லாயிடும். இல்லைன்னா எப்பயாவது ஒரு நாளைக்கு வந்து கொஞ்சம் பழைய சாதம் போட்டு கொஞ்சம் தயிர் ஊற்றி சாம்பார் வெங்காயம் 5-6. எங்க அப்பா எங்க நைனா அதே தான் சாப்பிடுவாரு காலையில. துர்கா அவங்க தாத்தா சாதம் இவ்வளவு பெரிய கிண்ணத்துல முத நாள் சாதம் தண்ணி ஊற்றி வச்சிருவாங்க. பானையில தான் வைப்பேன், சமையல் பண்ணுவோம் அப்பெல்லாம். அதெல்லாம் அங்கேருந்து எடுத்து போட்டு கல் உப்பு போட்டு தயிர், வீட்டிலே மாடு இருக்கும், தயிர் ஊற்றி சாம்பார் வெங்காயம் போட்டு நெல்லிக்காய் துவையல், நெல்லிக்காய் ஊறுகாவா போட்டு அதை எடுத்து அதில்